அவன் வயசானாலும் நல்ல பலசாலி. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, "ஹி இஸ் டஃப் ஓல்ட் பேர்ட்." இந்த இடியம்ஸ யூஸ் பண்ணி சொல்லலாம். "ஹி இஸ் டஃப் ஓல்ட் பேர்ட்." "நீ ரொம்ப புலம்புற." இதுக்கு என்ன இடியம் யூஸ் பண்ணலாம்னா, "யூ ஆர் வின்னி." யூ ஆர் வின்னி. "நீ ஒரே விஷயத்த எப்பவும் நெனச்சுக்கிட்டே இருக்க." இதுக்கு யூஸ் பண்ற இடியம், "யூ ஆர் அப்சசிவ்." யூ ஆர் அப்சசிவ் அப்படின்னு சொல்லலாம். "உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல." இத சொல்றதுக்கு யூஸ் பண்ற இடியம், "யூ ஆர் இன்செக்யூர்." யூ ஆர் இன்செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். "சாகும் வரை நாம் பிரியாமல் இருப்போம்." நம்ம எப்பவுமே சேர்ந்தே இருப்போம். சாகும் வரை நாம பிரியாமலே இருப்போம். இத சொல்றதுக்கு, "டில் டெத் டூ அஸ் பார்ட்." டில் டெத் டூ அஸ் பார்ட் அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்ணலாம். டில் டெத் டூ அஸ் பார்ட். "நீ தைரியம் இல்லாதவன்." இத சொல்றதுக்கு யூஸ் பண்ற இடியம், "யூ ஆர் கட்லெஸ்." யூ ஆர் கட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். "உதவி வேணுமா? உனக்கு உதவி வேணுமா?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "நீட் எ ஹேண்ட்." யூ நீட் எ ஹேண்ட் அப்படின்னு கேட்கலாம். "எந்த பிரச்சனையும் இல்ல. முன்னாடி போலாம். முன்னாடி எந்த ப்ராப்ளமும் இல்ல போலாம்." அப்படின்னு சொல்றதுக்கு, "த கோஸ்ட் இஸ் கிளியர்." த கோஸ்ட் இஸ் கிளியர் அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்ணலாம். "இது என் பிரச்சனை இல்ல. நான் இதுல தலையிட மாட்டேன்." அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ற இடியம், "திஸ் இஸ் நாட் மை சர்க்கஸ், நாட் மை மங்கீஸ்." நாட் மை சர்க்கஸ், நாட் மை மங்கீஸ் அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்ணலாம். "உன்னை கை கழுவிட்டேன். இனிமேல் உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்." அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல, "ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ." ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். "செய்ய முடிஞ்சா செய். இல்லைன்னா வாய மூடிட்டு இரு." இதே இங்கிலீஷ்ல இடியம் என்ன இடியம்னா, புட் அப் ஆர் ஷட் அப் அப்படின்னு சொல்லலாம். புட் அப் ஆர் ஷட் அப் அப்படின்னு சொல்லலாம். தேங்க் யூ.